ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் HTML யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். எந்த ஒரு CSSமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் HTML டேக்ஸை மட்டும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் சிம்பிளாக. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் ப்ராஜெக்ட்.htmlனு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே Shift+1 அழுத்தி ஜஸ்ட் ஒரு பேசிக் பாய்லர் பிளேட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைட்டிலில் வந்துட்டு நான் என்ன ஹெட்டிங் வேணுமோ அந்த ஹெட்டிங்கை கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் ஜஸ்ட் ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஓகேவா? ஹாப்பி கோடுன்னு கொடுத்துட்டு ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். ஹாப்பி கோடுன்னு சொல்லிட்டு எனக்கு டைட்டில் வந்துடுச்சு. இதுக்கு பக்கத்தில் இப்போ ஃபேவ் ஐக்கான் ஒன்று செட் பண்ணலாம். டைட்டில் கீழே லிங்க், இது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்னு சொல்லணும். இது வந்து ஐகான் டைப்பு. அதுக்கப்புறம் இந்த ஃபைல் எங்கேருந்து எடுக்க போகிறோங்கிறத href அட்ரிபியூட்டில் சொல்கிறோம். ஸோ நான் வந்து $image இமேஜ் ஃபோல்டர்லேருந்து எடுக்க போகிறேன். ஸோ இதில் என்ன ஃபைல் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் doc.pngங்கிற ஃபைல் எடுத்துகிட்டு ஸ்லாஷ் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபேவ் ஐக்கான் சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாடி டேக்குள்ளே நம்ம எல்லாமே செக்ஷனாக பண்ண போகிறோம் லேஅவுட் யூஸ் பண்ணி. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெட்டர் செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு ஹெட்டர் செக்ஷன்னு தெரியறதுக்காக ஒரு கமெண்ட்டில் Ctrl/ அழுத்தி ஒரு கமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெட்டர் செக்ஷன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒரு ஹெட்டர் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஹெட்டர் டேக்கில் நம்ம போர்ட்ஃபோலியோட நேம் என்ன கொடுக்க போகிறோமோ அந்த நேம் வந்து ஹெட்டர் டேக்கில் கொடுக்குறோம். ஸோ நான் ஒரு ஹெட்டிங் 2ல் ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். எனக்கு ஹாப்பி கோட்ஸ்ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இது கீழே வந்துட்டு ஷார்ட்டாக இது என்ன டைப் ஒரு ப்ரீஃப் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஷார்ட் ப்ரீஃப் கண்டென்ட் மாதிரி. திஸ் இஸ் எஜுகேஷ்னல் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? எனக்கு பேராகிராஃப் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த பேராகிராஃபை வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டிங் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இட்டாலிக்ஸில் போடுறேன் ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இந்த டேகுக்குள்ளே பேராகிராஃப்குள்ளே ஒரு ஃபார்மேட்டிங் டேக் போட்டிருக்கேன். ஓகேவா? எனக்கு ஃபார்மேட்டிங் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹெட்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் மெயின் டேக் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா டிவ் டேக்கும் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு பிளாக் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக, செக்ஷனை செக்ரிகேட் பண்ணுறதுக்காக நான் இந்த லேஅவுட் ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெயின் டேக்குக்கு பதிலாக நீங்கள் டிவ் டேக் கொடுத்து கூட எல்லாமே பண்ணலாம். இந்த ஹெட்டருக்கு பதிலாக டிவ் டேகு, இந்த மெயினுக்கு பதிலாக டிவ் டேகு. இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற எல்லா டேக்ஸ்க்குமே நீங்கள் ஜஸ்ட் டிவ் டேகுன்னு மென்ஷன் பண்ணி அந்த பிளாக்கை செக்ரிகேட் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்துட்டு லேஅவுட் ஸ்ட்ரக்சரில் இருக்கணுங்கிறதுக்காக மெயின் டேக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதுக்குள்ளே நம்ம டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த செக்ஷன் டேக்கில் வந்துட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறேன், about meன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒரு ஹெட்டிங் 3ல் about meன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, சேவ் பண்ணுறேன். எனக்கு ஹெட்டிங் 3ல் about meன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப். இந்த பேராகிராஃபில் I am a வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து சேவ் பண்ணிட்டேன். இந்த கண்டென்ட்க்கு ஒரு ஃபார்மேட்டிங் டேக் ஒன்று கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ஃபார்மேட்டிங் டேகு. இந்த ஃபார்மேட்டிங் டேக்கில் நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த டெவலப்பரை மட்டும் இந்த இதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதையும் கட் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த டெவலப்பர் மட்டும் போல்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் டேகுக்குள்ளே வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். இந்த செக்ஷன் டேகுக்குள்ளே அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு யூஎல்குள்ளே லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்னென்ன லிஸ்ட்டு? HTML, சும்மா உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு லிஸ்ட்டு CSS, இன்னொரு லிஸ்ட்டில் JavaScript, JS, ஜஸ்ட் ஒரு 3 லிஸ்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா?
இந்த செக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த மெயின்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு செக்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். இந்த மெயின் டேக் நான் அப்படியே தான் இருக்கு. இந்த மெயின்குள்ளேயே வந்துட்டு இன்னொரு செக்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்றேன். இன்னொரு செக்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ள இமேஜ் ஆட் பண்றேன். ஓகேவா? இதுக்கு வேணா ஒரு கமெண்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். Ctrl/ அழுத்தி இமேஜ் செக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்துட்டு ஒரு இமேஜ் டேக் சோர்ஸ் அட்ரிபியூட்ல நம்ம என்ன ஃபைல் கொடுக்க போறோமோ அந்த ஃபைலோட சோர்ஸ். ஸோ நான் //image ஃபோல்டருக்குள்ள நான் என்கிட்ட இருக்கிற இமேஜ் ஏதோ ஒன்று கொடுக்குறேன். ஜஸ்ட் ஒரு பேன்கேக் இமேஜ். இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஷோ ஆகணுங்கிற இமேஜை வந்துட்டு பேன்கேக்குன்னு சொல்லிடலாம். இதுக்கு வித் அண்ட் ஹைட் செட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 150 பிக்சல் ஆஃப் வித் அண்ட் ஹைட்டு ஒரு 150 பிக்சல் ஆஃப் ஹைட். ஓகே. இப்போ சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சல் வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜ் டேகுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு H3ல ஒரு ஹெட்டிங் இமேஜ் செக்ஷன்லேயே போட்டுக்கலாம். இமேஜ் செக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங். ஓகேவா? இமேஜ் செக்ஷன். ஸோ இந்த எல்லா செக்ஷனையும் வந்துட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹரிசாண்டல் பார் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஸ்லாஷ் யூஸ் பண்ணி HCR போட்டிங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து கிரியேட் ஆயிடும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைன் கிரியேட் ஆயிடுச்சா? இதே மாதிரி நம்ம அபவுட் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இமேஜ் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். HR/. ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு ஒரு டேபிளாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு செக்ஷனை க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கலாம். டேபிள் செக்ஷன் சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு செக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹெட்டிங் ஒன்று கொடுத்துடலாம். ஹெட்டிங் 3 சொல்லி மை ஸ்கில்ஸ். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இமேஜ் செக்ஷனுக்குள்ள ஹரிசாண்டல் பார் ஒன்று வந்துருச்சு. இந்த இடத்துல ஹெட்டிங் 3 மை ஸ்கில்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணலாம். டேபிள் டேகுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த டேபிளுக்கு மேலே வந்து ஒரு கேப்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? கேப்ஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துறேன். ஓகேவா? இதுக்கு கீழே நம்ம TRன்னு சொல்லிட்டு டேபிள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ TR ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள ஹெட்டிங் TH டேபிள் ஹெட்டிங். ஸோ டேபிள் ஹெட்டிங் என்ன இருக்கணும்னா ஸ்கில், என்னென்ன ஸ்கில் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் TH எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு கீழே டேபிள் டேட்டா. இந்த டேபிள் டேட்டாவில் இந்த ஸ்கில்லில் நம்ம என்ன ஸ்கில்லோ அந்த ஸ்கில்லை ஃபர்ஸ்ட் ரோவில் ஆட் பண்ணோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து HTML. ஓகே, ஸ்கில் வந்து HTML கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ வருஷம் HTMLல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு டேபிள் டேட்டாவில் ஒரு 3 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் HTML. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரோவில் டேபிள் டேட்டாவில் CSS டேபிள் டேட்டா. இதில் ஒரு 5 இயர்ஸ் இல்லை 4 கொடுத்துடலாம். இதில் ஒரு 5 இயர்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு டேபிள் ரோ, ஒரு டேபிள் டேட்டா. இதில் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு டேபிள் டேட்டா. இதில் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு சேவ் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வந்துருச்சு. இந்த இடத்துலேயே வந்துட்டு பார்டர்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு =1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ எனக்கு பார்டர் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு கேப்ஷன் ஸ்கில்ஸ்ன்னு நம்ம போட்டால் கேப்ஷன் க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஆடியோ செக்ஷன் ஒன்று ஆட் பண்ணலாம். ஒரு கமெண்ட் செக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ செக்ஷன். ஓகேவா? ஆடியோ அண்ட் வீடியோ செக்ஷன் ரெண்டுமே இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆடியோ அண்ட் வீடியோ செக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இந்த செக்ஷனுக்குள்ள ஒரு ஹெட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். மை பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு. பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள நம்ம என்ன ஆடியோ கொடுக்க போகிறோமோ அது எல்லாமே ஆடியோ டேக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ ஆடியோ டேகு, இந்த ஆடியோ டேக்ஸ்குள்ள நம்ம என்ன கொடுக்க போகிறோமோ சோர்ஸ் அட்ரிபியூட்டில் சோர்ஸ் நம்ம என்ன ஃபைல் கொடுக்க போகிறோமோ அந்த ஃபைல் //image ஃபோல்டருக்குள்ளே என்கிட்ட அது ஒன்று தான் இருக்குது. ஸோ டைப் அட்ரிபியூட்டில் MP என்ன ஃபைல் ஃபார்மேட்டுன்னு சொல்லணும். இது ஆடியோ டைப் .mp wave ஃபைல் ஃபார்மேட் இது. ஓகே, wave ஃபைல் ஃபார்மேட் க்ளோஸ்ட் சேவ். சாரி, இந்த இடத்துல கண்ட்ரோல் சொல்லிட்டு ஆட் பண்ணுவோம் அட்ரிபியூட். ஸோ கண்ட்ரோல்ஸ் அட்ரிபியூட் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். எனக்கு அந்த ஆடியோ டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மை ஸ்கில் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் பார் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். HR சொல்லி ஹரிசாண்டல் பார் ஒன்று ஆட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு வீடியோ செக்ஷன் ஒன்று ஆட் பண்ணிடலாம். இன்னொரு ஹெட்டிங் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு மை ப்ராஜெக்ட்னு சொல்லி போட்டு இதுக்குள்ள ஒரு வீடியோ டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ டேகுக்குள்ள சோர்ஸ் டேக், சோர்ஸ் அட்ரிபியூட் /image folder clapping.mp4. இது என்ன டைப் ஆஃப் ஃபைல்னு சொல்லணும். திஸ் இஸ் வீடியோ டைப் ஃபைல் அண்ட் இது வந்துட்டு mp4 ஃபைல் ஃபார்மேட் / யூஸ் பண்ணி சேவ். ஸோ இதுக்கு கண்ட்ரோல்ஸ் ஆட்டோ பிளே லூப் மியூட்டட். ஓகேவா? இதுக்கு வித் அண்ட் ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வித் ஒரு 100 பிக்சல், ஹைட் ஒரு 100 பிக்சல். ஓகே, வித் அண்ட் ஹைட் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இந்த கண்ட்ரோல்ஸை வேணால் நம்ம எடுத்துடலாம், அது பாட்டு ஆட்டோ ப்ளே ஆகிட்டே இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒரு கான்டாக்ட் ஃபார்ம். ஓகேவா? இன்னொரு செக்ஷன் கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கான்டாக்ட் செக்ஷன். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்மாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கலாம், H2 ஃபார்ம்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் ஆட் பண்ணிக்கலாம், HR. ஓகே, இப்போ ஃபார்ம்னு சொல்லிட்டு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஃபார்ம் டேகை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார்ம் டேகில் நம்ம ஒரு லேபிள் ஒன்று கொடுக்கலாம். லேபிளில் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இன்புட் டைப்போ அந்த இன்புட் டைப்பு ஈக்குவல் டு, இது வந்து நான் டெக்ஸ்ட் டைப் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் நேமில் வந்துட்டு நேம், இதை நான் வந்துட்டு ரெக்வயர்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? ரெக்வயர்ட் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டு க்ளோஸ்ட். ஓகேவா? இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு பிரேக் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு இமெயில்னு செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்புட் டேகு, இதில் டைப் வந்து இமெயில்னு செட் பண்ணிக்கலாம். நேம் ஈக்குவல் டு இமெயில். இதையும் நான் ரெக்வயர்டாக செட் பண்ணுறேன். ரெக்வயர்ட்னா இந்த ஃபார்மை ஃபில் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதுக்காக தான் ரெக்வயர்டு. பிரேக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு நேம், ஒரு மெயில் ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஃபார்மில் க்ரியேட் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஃபார்மை நம்ம டைப் பண்ணிவிட்டு
ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு இன்புட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு டைப்பில் சப்மிட், வேல்யூவில் சென்டுன்னு கொடுத்துடலாம். ஓகேவா? ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம்னு வரும். ஏன்னா நம்ம இங்கே ரெக்வயர்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த அட்ரிபியூட்டில். ஓகேவா? இப்போ இதோட இந்த மெயின் செக்ஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒரு ஃபூட்டர் செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஃபூட்டர் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபூட்டர் டேகுக்குள்ள ஒரு பேராகிராஃப். ஓகே, இதுக்குள்ள ஒரு ஆம்பர்சன், ஒரு என்டிட்டிஸ், ஒரு ஆம்பர்சன் சிம்பிள், செமிகாலன் க்ரியேட் பண்ணிட்டு காப்பிரைட்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணிட்டு ஹாப்பி கோட்ஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணிடலாம். இந்த ஃபார்முக்கு கீழே ஒரு ஹரிசாண்டல் பார் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். HR. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் பார், ஒரு காப்பிரைட்ஸு. இதுக்கு கீழே நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃபில் ஒரு ஆங்கர் டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆங்கர் டேக். ஓகே, இந்த ஆங்கர் டேகுக்குள்ளே ஹெச்ரஃப்னு சொல்லிட்டு இந்த மெயிலை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த மெயில் ஃபார்முக்குள்ளே போகணும். ஸோ ஹெச்ரஃப்குள்ளே நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா மெயில் 2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன மெயிலுக்குள்ளே போகணுமோ அந்த மெயில் example.gmail.comன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோங்கிற நேமை வந்து இதில் கொடுத்துட்றேன், gmail.com. ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இந்த இடத்துல ஒரு கண்டென்ட் வேணால் ஒன்று கொடுத்துடலாம், கிளிக் ஹியர்ன்னு சொல்லிட்டு சேவ். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு அவுட்லுக் பாக்ஸ்குள்ளே போகும். ஓகேவா? கிளிக்கபிள் லிங்காக கொடுத்துருக்குறோம் இந்த மெயிலில். ஸோ ஹெச்ரஃபில் மெயில் 2ன்னு கொடுத்தா கிளிக்கபிள் லிங்காக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த ஹெட்டிங் வந்து ஒரு சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு சென்டர் டேகுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த ஹெட்டிங் வந்து சென்டர் ஆகிடுச்சு. அப்புறம் அபவுட் மீ இங்கே இருக்கட்டும். அப்புறம் இதே மாதிரி இமேஜ் செக்ஷன் சென்டர் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் டேக் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இமேஜ் செக்ஷனை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இமேஜ் செக்ஷன். அப்புறம் மை ஸ்கில்ஸ் இந்த பக்கம், பிளேலிஸ்ட் சென்டர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு பேசிக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு அபவுட் மீல ஒரு ஹெட்டிங்கு, இந்த இடத்துல ஒரு ஹரிசாண்டல் லைனு, இதில் வந்துட்டு ஐம் வெப் டெவலப்பர் ஒரு பேராகிராஃப், இதில் ஒரு ஃபார்மேட்டிங் டேகு, இது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு இமேஜ் செக்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அகெயின் ஹரிசாண்டல் பார், அகெயின் ஒரு ஹெட்டிங், அதுக்கப்புறம் ஒரு கேப்ஷனில் ஒரு டேபிள், அதுக்கப்புறம் 2 டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு மை பிளேலிஸ்ட் ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ டேக் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீடியோ, அப்புறம் ஒரு ஹரிசாண்டல் பார் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபார்மு, இதுக்கப்புறம் இதில் நேமு, ஒரு இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் சப்மிட் ஆகிற மாதிரி ஒரு சென்ட் பட்டனு, அதுக்கப்புறம் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு காப்பிரைட் சிம்பிள்ஸு, ஒரு காப்பிரைட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு கிளிக்கபிள் லிங்காக ஒரு ஆங்கர் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் HTML மட்டும் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வெறும் நம்மக்கிட்ட இருக்க HTML டேக்ஸை மட்டும் வச்சு க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட். ஓகேவா? இட்ஸ் ஆல் அபவுட் HTML. நெக்ஸ்ட் வீடியோவில் CSS பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.